கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மார்ச் மாதத்திற்கு வேண்டிய வாக்குத்தத்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாமா? சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம். ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேத வசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 24 படியாக கர்த்தாவே, எங்கள் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக் கொள்ளுகிறோம் ஐயா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுகிறார்கள். வந்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை தியானிக்கப்படி எங்கள் மனக்கண்களை கத்த திறந்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கிருபை தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 24 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய மன விருப்பம், உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்து முடிக்க அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், நீங்க கேட்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களுடைய மன்றாட்டு ஜபம், உங்களுடைய உபவாச ஜபம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய விண்ணப்பம் எதுவாய் இருந்தாலும் சரி, அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். சங்கீதம் 24 அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் தந்தரல போகிறார். அவர் நமக்கு செய்ய போகிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் என்று நாம் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். என் விருப்பம் நிறைவேறாதா? என் ஆசை நிறைவேறாதா? எப்போதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறாரு? எப்போது என்னுடைய மனதில் இருக்கிற காரியங்கள் நிறைவேற்ற போகிறது என்பதை குறித்து பல காரியங்கள் நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில உங்க மன விருப்பத்தின் படிதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு விருப்பம் இருக்கு. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, குடும்ப சகோதரிகள் ஆனாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான நன்மைகளை உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்க போறாரு. அவரிடத்துல நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரிடத்துல நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அதை என்ன செய்ய போறாருன்னா, உங்க மனசை திறந்து உங்க இருதயத்துல என்னெல்லாம் விரும்பி எதிர்பார்த்து காத்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் பார்த்து செய்ய போறாரு ஆண்டவர். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்ய போறாரு. ஆகவே உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரால் தான் நிறைவேற்ற முடியும். அதுவும் அவர் சொல்லிட்டாரு, நான் நிறைவேற்ற போறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய போறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே செய்து முடிக்க அவர் நம்முடைய மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நாம் முழுவதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாரா? ஆம், நிச்சயமாகவே இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தங்களை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து பாருங்க. அது அப்படியே பலிக்கும். உங்களுக்கு நிச்சயமாகவே பலிக்கும். நீங்க விரும்புகிறதை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். தாமதம் இல்லாமல் வரப்போகிறது. ஆண்டவர் ஒருவரையும் தாமதிக்கிறவர் அல்ல. தாமதம் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதங்களை யாராருக்கு என்னென்ன தேவையா இருக்கிறதோ, யாராருக்கு என்னெல்லாம் தேவை காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் செய்ய போறாரு. உனக்கு சுகம் வேண்டுமா? சுகத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அது ஆண்டு கொடுக்க போறாரு. நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அல்லது குடும்பத்துல இந்த காரியங்கள் நடக்க வேண்டும், அதற்காக பல மாதங்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அதையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களிலும் ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களையும் அவர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம்.
கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்னால் அது நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றுவார். தேவனே வராரு, ராத்திரியிலே வராரு, சொப்பனத்துல தரிசனமாகிறார். ராத்திரி வேலையிலே சாலமோனை பார்த்து கேட்கிறார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகிறார். என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய முறை கர்த்தர் சொப்பனத்துல வந்து பேசியிருக்காரு. தரிசனங்களை நான் பார்த்திருக்கிறேன். தரிசனத்திலே ஆண்டவரை நான் பார்த்திருக்கிறேன். சொப்பனத்திலே ஆண்டவரை நான் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். இப்படியாக தான் இந்த சாலமோனுக்கு கூட ராத்திரியிலே வந்து சொப்பனத்திலே தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. யாருகிட்ட கேட்கணும்? நம்ம உங்க விருப்பத்தை உங்க மனைவியோ, உங்க புருஷனோ, உங்க பிள்ளையிடத்திலோ, உங்க சகோதரத்திலோ, உங்க சொந்தக்காரர்கள் யார்கிட்ட கேட்காதுங்க. உங்களுடைய விருப்பத்தை தேவனிடத்துல கேளுங்க. என் மகனே, என் மகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விருப்பம் என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? உங்கள் வேண்டுதல் என்ன? எந்த விதத்திலே மனுஷரிடத்துல போய் கேட்காதீங்க. சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன், நீ என்னிடத்தில் கேள்பா, நான் உனக்கு தருகிறேன், நீ விரும்புகிறதை கேள் என்று ராத்திரியில தூங்கி கொண்டிருக்கிறவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் கேட்கிறாரு. அவனை தூங்கி கொண்டிருக்கிறவனை, உறக்கமாக இருக்கிறவனை ராத்திரியிலே போய் அவனை விசிட் பண்ணி அவனுக்கு தரிசனத்தில் அவனோட பேசுறாரு. நீ விரும்புகிறதை இடத்தில் கேளுப்பா என்று சொல்லி. அதுதான் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நினையாத நாடுகளில் ஆண்டவர் வருவார். எதிர்பாராத விதத்திலே ஆண்டவர் வருவார். நாம் எல்லாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும், திடீர்னு ஒரு அதிசயங்கள் நடக்கும். அதுதான் கர்த்தர். ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த ராத்திரி வேலையில சாலோமோனிடத்துல வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய விருப்பத்தை நம்மளாலே செய்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். எத்தனையோ ஆசா பாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள் எப்போது நிறைவேறும்? என்னுடைய கற்பனைகள் எப்போது நிறைவேறும்? என்னுடைய வேண்டுதல் எப்போது நிறைவேறும்? எனக்காக யாராவது செய்ய மாட்டார்களா? யாராவது வந்து எனக்கு உதவி வேண்டுமான்னு கேட்க மாட்டார்களா என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கலாம். யாருமே இல்ல, ஒருவர் தான் வருவாரு, அவர்தான் இயேசு. ஒருவர் தான் வருவாரு, அவர்தான் கர்த்தர். அவர்தான் நம்முடைய விருப்பத்தின்படி செய்வாரு. நம்ம நினையாத நாளிலே வந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எதிர்பாராத விதத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. சாலோமோனிடத்துல வந்து ஆண்டவர் கேட்டாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நான் கூட நிறைய முறை நிறைய மனுஷங்களை நம்பி ஏமாந்து போனேன். ஆனா ஆண்டவர் ஒரு முறை சொன்னாரு, டேவிட், உனக்கு என்ன விருப்பமோ நீ என்கிட்ட கேள். ஆண்டவர் சொன்னாரு, லுக் டு மீ அப்படின்னாரு. என்னை நோக்கி வா, என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. அப்போ நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது, அவரை நம்ம பார்க்கும் போது ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அவரிடத்துல வரணும், அவரை பின்பற்றணும், அவரை தேடணும், அவரிடத்தில் கேட்கணும். அவர் மாத்திரமே செய்வார், வேற யாருமே நமக்கு செய்ய மாட்டாங்க. எப்படியாவது ஆண்டவர் செய்வாரு. அல்லேலூயா. அப்ப நீ விரும்புகிறது இடத்தில் கேள் என்று சொன்னார். அதற்கு சாலமோன் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தீங்க. அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்துல வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீங்க. பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர், அவருடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை ஆண்டவர் செய்து அவனை பாதுகாத்து அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய குமாரனாகிய சாலமோனையும் ஏற்படுத்தி ஆண்டவர் சமூகத்திலே சாலமோன் சொல்லுகிறார். அடுத்தது, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே அப்படின்னு. என்னை போய் ராஜாவாக்கி மாற்றினீங்களப்பா,
நான் இன்னைக்கு ராஜாவா இருப்பது உங்க தயவு. நான் ராஜாவா இன்றைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பது உங்க கிருபைதான் ஆண்டவரே. என் தகப்பனுக்கு அடுத்தது என்னுடைய குடும்பத்துல நீங்க என்ன தெரிந்து கொண்டு ராஜாவாக சிம்மாசனத்திலே அமர்த்தும்படியாக இவ்வளவு பெரிய கிருபையும் தயவு எனக்கு செய்தீங்க ஆண்டவரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். நான் சின்ன பையன். ஆண்டவரே, என்னை நம்பி எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு என் கையில கொடுத்திருக்கீங்க. நான் எப்படி செய்வது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டிடத்துல என்ன கேட்கிற 6ஆம் வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளமானதினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். பெரிய கூட்டனுக்கு என்னை சுத்திலும் ஒரு பெரிய தேசத்தின் நடுவிலே நான் இருக்கிறேன். ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் சிறு பையனா இருக்கிறேன், சிறு குழந்தையா இருக்கிறேன், போக்குவரவு அறியாது இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், பாருங்க என்ன கேட்கிறார் பாருங்க, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தல்லும். என்ன கேட்கிறாரு சாலமோன்? நீ விரும்புகிறதை கேளுன்னு தானே சொன்னாரு. அவர் என்ன கேட்டாரு? ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் அப்பா. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நியாயம் விசாரிக்கணும். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பெரிய மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. கல்விமான்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, நியாய சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆசாரியர்கள் தேசத்துல இருக்கிறாங்க, படித்த மேதைகள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் சிறு பையனா இருக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் நியாயம் விசாரிக்கணும். எனக்கு ஞானமுள்ள இருதயம் தந்தரலும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இந்த இடத்துல 10ஆம் வசனத்தை சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஓகேப்பா, நீ கேட்ட காரியம் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் அதுக்கு ஓகே என்று சொல்லுகிறார். நீ கேட்டது நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த காரியத்தை நீ கேட்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் உனக்கு அதை தருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டு ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு என்ன கேட்கல? ரொம்ப நாள் நான் வாழணும், 100 வருஷம் வாழணும், ஆயுசின் வருஷங்களை எனக்கு கொடுங்க, நீடித்த நாட்களை எனக்கு கொடுங்க அப்படி நீ கேட்கல. ஐஸ்வர்யத்தை கொடுங்க, ஐஸ்வர்யத்தையும் என்கிட்ட நீ கேட்கல. உன் சத்துருக்களின் பிராணனையும் என்கிட்ட நீ கேட்கல. நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினாலே. நீ எது கேட்கலப்பா. நம்ம கிட்ட வந்து ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம பெரிய லிஸ்ட் போடுவோம். 1ல ஆரம்பித்து 100 வரைக்கும் போட்டுருவோம் பெரிய லிஸ்ட். ஆண்டவரே இந்த ஃபர்ஸ்ட் 1 இது செய்யுங்க, 2 இதை செய்யுங்க, 3 அதை செய்யுங்க, அதை செய்யுங்க சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம போட்டுருவோம் ஆண்டவர் கிட்ட. ஆனா இவர் பெரிய லிஸ்ட் எல்லாம் போடல. ஒன்னே கேட்டாரு, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நம்ம போடுறோம்ல 100 லிஸ்ட். ஞானத்துல இருதயம் வந்து சிறந்தது. ஞானம் இருந்துச்சுன்னா வெள்ளியும் பொண்ணும் நம்மளை தேடி வரும். ஞானம் இருந்துச்சுன்னா பேரும் புகழும் உன்னை வந்து சேரும். ஞானம் இருந்துச்சுன்னா ஜனங்கள் உன்னிடத்துல வந்து தங்குவார்கள். ஞானம் உனக்கு இருந்துச்சுன்னா புகழ்ச்சியை உன்னை தேடி வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபமானது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருந்தது. தேவன் அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்தாரு, அவ்வளவு அறிவு கொடுத்தாரு. இதுக்கு முன்னும் இல்ல, அதுக்கு பின்னும் இல்ல. யாருமே இந்த சாலமோனுக்கு ஈக்குவலாக பண்ணவே முடியாது. அவ்வளவு பெரிய ஞானத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க எக்ஸாம் எல்லாம் எழுத போயிருக்கிறாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியில +2 எக்ஸாம் ஆரம்பமாச்சு. தமிழ் அதான் காலையில சொன்ன மக்களுக்கு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஞானத்தை கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்க உனக்கு என்ன வேணும்னு சொன்னா
நான் பெரிய கலெக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய நான் மேதையா இருக்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஞானமுள்ள இருதயத்தை கேளுங்க. இந்த சாலமோன் ஆண்டவரத்துல ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடினாலே அழகான நீதிமொழிகளை அவர் எழுதினார். நீதி நியாயங்களை குறித்து நீதிமொழிகள் என்கிறதான புத்தகத்தின் வடிவிலே ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதை படித்து பாருங்கள், ஞானம் வரும், அறிவு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கி என்கிறதான புத்தகத்தை எழுதினார். உன்னத பாட்டு என்கிறதான புத்தகத்தை அவர் எழுதினார். அவ்வளவு சிறந்த ஞானம், அர்த்தமுள்ள இன்றைக்கு அந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்துல எது சிறந்தது என்று சொன்னால் ஞானமே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை வா என்று கூப்பிடு. ஞானமே முக்கியம், ஞானமே சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஞானத்தை கேள். உனக்கு சம்பாதிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ வியாபாரம் செய்ய வேண்டிய அந்த ஞானத்தை, அறிவை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். படிப்புக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் உனக்கு கொடுப்பார். யாரிடத்திலே என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஞானத்தையும் அறிவையும் உனக்கு கொடுப்பார். இந்த உலகத்திலே பல பேர் உன்னை பாராட்டும்படியாக, பல பேர் உன்னை புகழ்ந்து தள்ளும்படியாக என்று அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆகவே ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வெள்ளியும் பொன்னும் தங்கி இருக்கும். ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஆட்சிகள் வந்து தங்கி இருக்கும். நமக்கு சிறந்தது என்ன? ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 119 சங்கீதத்திலே 98வது வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன ஆக்கினீர் என்று தாவீது சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? என் சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானத்தை எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. எதிராளிகள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க. தாவீதுக்கு சத்துருக்களுக்கு அவ்வளவு ஞானம் இருக்கு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில சொல்லும் போது, என் சத்துருக்களை காட்டிலும் நீங்க எனக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டு சொன்னாரு. உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களை காட்டில் அதிக ஞானத்தை கொடுக்க அவரால முடியும். 99வது வசனத்திலே, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதிச்சாங்க பாருங்க, என்னை போதித்தவங்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? ஞானம் உள்ளவனா இருக்கேன். போதனை செய்கிறவன யாருன்னா ஆசிரியர்கள், டீச்சர். இப்படிப்பட்டதான மக்கள் நம்முடைய மத்தியிலே இந்த தாவீது சொல்லும் போது, எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவராய் மாற்றி இருக்கீங்க அப்படின்னா யாரு? ஆசிரியர். இன்னைக்கு ஆசிரியர்களை காட்டிலும் மாணவர்களுக்கு அதிக ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியும். விஞ்ஞான துறையிலே சரி, எப்படிப்பட்ட துறையில நீங்கள் காணப்பட்டாலும் சரி, படிப்பிலே, கல்வியிலே, சீசத்துவத்திலே, விசுவாசிகளின் நிலையில் இருந்தாலும் சரி, இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன், என்னை காட்டிலும் உங்களுக்கு அதிக ஞானத்தை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை நீர் எனக்கு தருகிறீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள். நமக்கு போதிக்கிறாங்க, முதியோர்கள் நமக்கு போதிப்பாங்க, ஞானிகள் நமக்கு போதிப்பாங்க, ஆசிரியர்கள் நமக்கு போதிப்பாங்க, ஊழியக்காரர்கள் நமக்கு போதிப்பாங்க. இவங்களை காட்டிலும் ஆண்டவர் சின்ன பையனை ஞானமுள்ளவனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 100வது வருஷம். உம்முடைய கட்டளையே நான் கை கொண்டிருக்கிறபடினாலே முதியோர்களை பார்க்கிலும் என்ன ஞானம் உள்ளவனாய் மாற்றிருக்கிறீங்க. முதியோர்களை பார்க்கலாம், முதியோர்களுக்கு நல்ல அனுபவம் உண்டு. அவங்கள வாழ்ந்து 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 வாழ்க்கை வாழ்ந்து 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 வயது முதிர்ந்தவர்களா இருக்கிறாங்க.
எவ்வளவு காரியத்தை கடந்து வந்திருப்பாங்க. அவங்க பார்க்காத உலகத்துல ஒண்ணு இருக்காது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது, முதியோர்களை பார்க்கலும் அதிக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சத்துருக்களை காட்டிலும் ஞானம், போதித்தவர்களை காட்டிலும் ஞானம், முதியோர்களை காட்டிலும் நமக்கு அதிக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கு என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு புத்தியை கொடுங்க ஆண்டவர். நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை படிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளுகிற தேவன். நம்முடைய விருப்பங்களின்படி நமக்கு செய்கிற ஆண்டவர் அவர். ஆகவே எனக்கு பிரியமான தேவ ஜனமே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28 படிங்க மறுபடியும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு பாருங்க, மகளே, சகோதரியே, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ என்ன விரும்புற, அது நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னார். ஏன், எதை அடிப்படையில செய்யறாருன்னா, விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, அந்த சகோதரியுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் பெரியது, ஆகவே நான் விருப்பத்தை நான் செய்யறேன் அப்படின்ட்டாரு. அப்ப தேவன் நம்முடைய விருப்பத்தின் படி செய்யணும்னா அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கொஞ்சம் விசுவாசத்துல பெரிய விசுவாசம். ஆமென். பெரிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பெரிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா, அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகி இருக்கிறதா? தேவன் அந்த விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. தேவன் மனுஷ முகத்தை பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்கு, எவ்வளவு நம்பிக்கை இருக்குது என்று கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. இந்த சகோதரி சாதாரண ஆள் அல்ல. இந்த சகோதரி குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்திலே 22. அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். பாருங்க, இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு வந்து பிசாசுனாலே கொடிய வேதனை, அதுவும் வந்து மரணத்தை தரக்கூடிய ஒரு வேதனை, பிசாசினால் வரக்கூடிய கஷ்டங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசினாலே குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். யாரோ பாதிக்கப்படுவாங்க, யாரோ ஒருவர் வந்து பிசாசினால் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிசாசுடைய பிடியில இருக்கிற இந்த மகளுக்கு விடுதலை வேண்டி அவருடைய தாய் இயேசுவுக்கு பின்னாடி ஓடி வந்து, தாவீதின் குமாரனே, இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனா பைபிள் சொல்லுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு வந்து ஒரு வார்த்தையும் பேசலையா, அமைதியாக இருக்கிறார். 23வது வசனத்திலே அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்கள் சப்போர்ட்டுக்கு வராங்க. சீஷர்கள் வந்து இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, அந்த சகோதரி ஓயாமல் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க, நீரோ அமைதியாக இருக்கிறீங்களே, ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். தேவன் அந்த சகோதரி குறித்து ஒண்ணும் சொல்லலப்பா, நான் வந்தது எதற்காக வந்தேன்னா, காணாமற் போன இஸ்ரவேல் மக்களிடத்து தான் வந்தேன், இவர்களை தேடிதான் நாம் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அத்துடைய பிள்ளைகளே, கானானிய ஸ்திரீ குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே அவங்க யார் அப்படின்னா சபிக்கப்பட்டவங்க. இப்ப இல்ல, முற்காலத்திலே மூதாதியர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த ஒரு பாவம், அப்பாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பா, தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, யாரோ ஒருத்தர் செய்த அந்த சாபம் வாழடி வாழையாக, வம்சம் வம்சமாக, சந்ததி சந்ததியாக நம்ம பாதிக்கப்படுகிற அளவுக்கு அந்த சாபம் நம்மளை தொடர்கிறது. அவங்க செய்த அந்த பாவத்துடைய விளைவு ஜென்ம ஜென்மமாக நம்முடைய சந்ததியை தொடர்ந்து வருகிறது.
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். கர்த்தருடைய சாபம் அந்த வீட்டில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாபத்துடைய விளைவுதான் ஆண்டவர் கண்டுகொள்ளாமற் போகிறார். இவங்க செய்த பாவம் அல்ல, இவங்க முன்னோர்கள் செய்த பாவம். முன்னோர்கள் செய்த பாவம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை பெறுவது? இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமயத்திலே வருகிறார். இவள் நேரா இயேசு சுவாமி கிட்ட போகிறாள். கானானிய ஸ்திரீ, ஒதுக்கப்பட்டவள், தனிமைப்படுத்தப்பட்டவள், புறம்பாக தள்ளப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு மகள், தேவன் ஆஸ்வதிக்க முடியாதபடிக்கு தேவனே விலகி போற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாவமும் அக்கிரமும் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை விடக்கூடாது. அவர் வந்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஆகிலும் இந்த இயேசு சுவாமி நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லி, ஆண்டவரே 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 எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளையை காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இயேசு சாமி பேசல, திரும்பி பார்க்கல, எந்த ஒரு வார்த்தையும் பேசல, அமைதியா இருக்கிறாரு. ஆனாலும் இவங்க விடல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் விடவே கூடாது. நமக்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காமற் போனாலும் சரி, விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது, ஜெபத்தை விட்டு விடவே கூடாது, ஆண்டவரை விட்டு விடவே கூடாது. உனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி, உனக்கு சமயம் கிடைக்காமல் போனாலும் சரி, நீ ஆண்டவரை தேடிக்கொண்டேதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பதில் கொடுத்தாலும் சரி, பதில் கொடுக்காமல் போனாலும் சரி, ஆண்டவரை விட்டு மாத்திரம் பின்வாங்கி நீங்க போயிடவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, 25ஆம் வசனத்தில் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்குன்னு யாருமே இல்ல, நாங்க என்ன பாவம் செய்தோம், ஆண்டவரே நாங்க என்ன அக்கிரமங்கள் செய்தோம் எங்களுக்கு தெரியல, நீங்க தான் எப்படி ஆகிய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், என் மகளை நீர் காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு நேரிட்ட அவமானத்தை நீங்க தான் நீக்க வேண்டும், எங்க மேல இருக்கிற சாபத்தை நீங்க தான் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடி வந்து மறுபடியும் இயேசுவுக்கு முன்பாக வந்து, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவின் பாதத்திலே விழுந்துட்டான். இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். இயேசுவின் பாதத்திலே விழுந்து கேட்கிறாள், ஆண்டவர் எப்படி ஆகிலுமே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளையில நம்முடைய பிரச்சனைகள் பெருசா இருக்கும், யாரால முடியாது நமக்கு உதவி செய்ய. அப்படிப்பட்ட சமயத்துல என்ன செய்யணும் தெரியுமா? வேற வழியில இயேசுவின் பாதத்துல விழுந்துடணும். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துல விழுந்தால் ஒழிய நமக்கு விமோச்சனம் இல்லை, வேற கதி கிடையாது. அவருடைய பாதமே நம்ம தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்து கிடந்தாதான் சில ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓயாமல் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், தொழுகை செய்து கொண்டே இருக்கணும், ஓயாம பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா பிரச்சனை அவ்வளவு இருக்குது. பிரச்சனை கொஞ்சம் கிடையாது, நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். என்ன செய்வது? ஜெபம் ஒன்றுதான். இயேசுவின் பாதம் நமக்கு தஞ்சம். மரியாதை போல இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. இயேசுதான் காப்பாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. இயேசுவின் பாதத்தில் விழுந்தா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? அவளை பார்த்து, என்ன சாபம் இருக்கு, தேவனுடைய அங்க சாபம் இருக்கு. அவ 26ஆம் வசனத்தை, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைக்காக வச்சிருக்கிற அப்பம், குழந்தைக்காக வச்சிருக்கிற அப்பம், ஆகாரம், பிள்ளைக்காக வச்சிருக்கிற இந்த ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவாங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்கிறாரு? அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறாரு. ஏம்மா, பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அர்த்தம்? நீ நாய்க்குட்டின்றார் ஆண்டவர். நாய் சொல்றாரு, நாய்க்குட்டின்னு சொல்ற, சொல்லாமலே சொல்றாரு ஆண்டவர், நாய்க்குட்டி. நான் வந்து என் பிள்ளைக்காக வச்சிருக்கிற அப்போ அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும்? அவ என்ன சொல்ற அடுத்தது? ஆண்டவரே, நீங்க சொல்ற மாதிரி நான் நாய்க்குட்டி தான். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, நான் ஏத்துக்கிறப்பா, நான் நாய் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நாய்க்குட்டி, மீதான் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டான். மீதான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. எஜமான்கள் சாப்பிடுவாங்கல்ல மேஜையில, சாப்பிடும் போது
அவங்க வாயிலிருந்தோ கையிலிருந்தோ கீழே விழல. கொஞ்சம் விழும்போது கீழே விழுந்ததை நாய்க்குட்டிகள் வந்து சாப்பிடுமல்ல, அந்த நாய்க்குட்டி கீழே விழுந்ததுதான் அந்த சாப்பிட வந்துக்கிறேன்னு கேட்க. எவ்வளவு தாழ்மை தெரியுமா? எவ்வளவு தாழ்மை தெரியுமா? தன்னை தாழ்த்தினால் தேவனுக்கு முன்பாக, அப்பா நான் கீழே சிந்ததை நான் பொறுக்கிக் கொள்ள வந்திருக்கிறேன், கீழே சிந்தினதை நான் தின்ன வந்திருக்கிறேன்னு சொன்ன பாரு. இயேசு அவர் இருதயத்தை பார்த்தாரு, தாழ்மையை பார்க்கிறார் ஆண்டவர். மா உன் விசுவாசம் பெருசுமா அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பேசாத ஆண்டவர் பேசுறாரு, திரும்பி பார்க்காத ஆண்டவர் திரும்பி பார்க்க வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்காத ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வைக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விடாமுயற்சி, உறுதி, தாழ்மை, விசுவாசம், இதெல்லாம் பார்த்துதான் அவன் விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. நானும் உங்களுக்கு சொல்றேன், விடாமுயற்சி நீங்க விட்டுறாதீங்க. முயற்சி செய்து கொண்டே இருங்க. ஜெபத்துல முயற்சி செய்யுங்க, ஆராதிப்பதுல முயற்சி செய்யுங்க. இயேசு சாமி கிட்ட வந்து கேட்கறதுல விட்டுறாதீங்க. ஒரு முறை கேட்டீங்க நடக்கல, 2ஆம் முறை கேட்டீங்க நடக்கல, 3ஆம் முறை கேட்டீங்க நடக்கல, விட்டவே விடாதீங்க. கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இயேசப்பா ரொம்ப நல்லவர். நம்ம எல்லாம் இந்த உலகத்தை சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், இந்த உலகத்துல தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம். யாருமே நம்மளை அங்கீகரிக்கல, யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளல, கீழ்த்தரமாக நம்மளை நடத்தினாங்க. இந்த உலகம் சமுதாயம் நம்ம தள்ளினது. அப்படிப்பட்ட நிலையில இயேசு சுவாமி நம்மளை நேசித்தார், நம்மை தேடி வந்தார், நமக்கு உதவி செய்தார். அவரிடத்துல நம்ம எவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்பா உனக்கு என்னப்பா விருப்பம், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே வராரு. எப்படி சாலமோனை தேடி வந்தது போல. 2வதாக 38 வருஷம் வியாதி கொண்டு படுத்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை தேடி இயேசு சுவாமி அங்க வருகிறார். வியாதி உள்ளவனை தேடி ஆண்டவர் வருகிறார், படுத்து கொண்டிருக்கிறவனை தேடி ஆண்டவர் வருகிறார். அந்த மனுஷனை பார்க்கும் போது ஆண்டவருக்கே ஒரு இரக்கம் குணம் வந்துடுது. ரொம்ப காலமா இவன் படுத்து கொண்டிருக்கிறானே, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, 38 வருஷமாக ஒரே படுக்கையில படுத்திருந்தா அவனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவனுடைய சரீரத்திலே ஒருவேளை அங்கும் அவன் படுத்து கொண்டிருக்கிற அந்த இடமானது புண்களாலே இன்றைக்கு அந்த சதைகள் அப்படி அழுகி போயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா சொல்லுகிறான் 7ஆம் வசனத்திலே, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. பாருங்க, ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, இவனை தூக்கி கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை, இவனை விசாரிக்க ஒருவரும் இல்லை, இவனை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, இவனை பார்த்து நீ சாப்பிட்டியப்பான்னு கேட்பதற்கும் ஒருவரும் இல்லை, அவனை வந்து அவன்கிட்ட பேசுவதற்கும் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லாதனால்தான் ஆண்டவர் ஒருவராய் அங்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளை நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லப்பா, நான் தனிமையா இருக்கிறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது கூட எனக்கு ஆள் இல்ல ஆண்டவரே, தண்ணி மொண்டு கொடுக்கறது கூட எனக்கு ஆள் இல்ல ஆண்டவரே, விசாரிக்க எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, பல வருஷமா இந்த வியாதியில நான் இருக்கிறேன், இந்த கஷ்டத்துல நான் இருக்கிறேன், இந்த வேதனையில நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்க நிலைமையை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் வேதனை அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்கள் கண்ணீர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உன்னை தேடிதான் வந்திருக்கிறார். அந்த மனிதனை தேடிதான் அங்க வந்தாரு. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, அவன் நிலைமையை பார்க்கிறாரு. அப்பா நீ போக விரும்புறியா, இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போக விரும்புறியா, உனக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை உனக்கு வேண்டுமா, இந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா, இந்த பாடுகளிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கும் போது எனக்கு யாருமே இல்லப்பா, நான் வந்து தவிக்கிறான், வேதனை குமுறுகிறான், ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். நான் போக வேண்டும் விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனா என்னால முடியல,
சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால முடியல, என் உடம்பில ஒத்துழைக்க முடியல, யாருக்கு உதவி செய்ய இங்க வரல, நான் என்ன செய்வது? அதற்கு இயேசு சொன்னாரு, எழுந்திரு. 8ஆம் வசனம், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை உண்டு, இயேசுவின் வார்த்தையிலே சுகம் உண்டு. இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அந்த மனுஷன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பேசுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மேலே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். யாரும் சுக கொடுக்க முடியாத ஒரு காரியங்கள், டாக்டராலே முடியாத ஒரு காரியங்கள், தேவ தூதர்களாலே முடியாத ஒரு காரியங்கள், இயற்கையினாலே முடியாத ஒரு காரியங்கள், மனுஷனாலே முடியாத ஒரு காரியங்கள், பணத்தினாலே முடியாத ஒரு காரியங்கள் தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ எதை விரும்பினாலும் சரி, கர்த்தர் நிறைவேற்ற அவராலே முடியும் என்பதை விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசம் வையுங்கள். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு சங்கீதம் 20:4, உன் மன விருப்பத்தின்படி நான் செய்வேன், உன் மன விருப்பத்தின்படி நான் செய்வேன். சாலமோன் விரும்பினதை கர்த்தர் செய்தார். அந்த கானானியரை கேட்டதை கர்த்தர் நமக்கு செய்தார். தேவனுடைய 38 வருஷமாய் படுத்துக் கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர் செய்து முடிப்பார். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம்.